ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இவங்ககிட்ட ஏகப்பட்ட வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ், ஹெல்த் ப்ராடக்ட் எல்லாமே பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு, அதுவும் நம்ம வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆப்ஷனோடு இருக்குது. இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் பிஎஸ்எஃப் ஒட்டகப்படையின் முழு வரலாறை பார்ப்போம். ஒட்டகப்படை இந்தியாவின் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கும் முக்கிய அணியாகும். இதன் வரலாறு இந்தியாவுக்குள் உள்ள வரலாற்று பின்னணியுடன் ஒன்றிணைந்துள்ளது. தொடக்க காலம் 1965. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் 1965ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன் முக்கிய காரணம் இந்தியாவில் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்வதே ஆகும். பிஎஸ்எஃப் ஒட்டகப்படையின் முதலில் ராஜஸ்தான் தரைமண்டலத்தில் உள்ள பாகிஸ்தான் எல்லையில் கண்காணிப்பு நடவடிக்கைக்காக உருவாக்கப்பட்டது. ஒட்டகப்படையின் முக்கியத்துவம். ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் உள்ள தேசத்து எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் சார்பிலான ஊடுருவல்களை தடுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டது. பாலைவன பகுதிகளில் ஒட்டகங்களை பயன்படுத்துவது மிகவும் பயன்பட்டது, ஏனெனில் அவை கடுமையான சூழ்நிலைகளிலும் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியும். பிஎஸ்எஃப் ஒட்டகப்படையே இந்திய இராணுவத்திற்கு துணை புரிகிறது. குடியரசு தின அணிவகுப்பின் பங்கேற்பு 1976 முதல். பிஎஸ்எஃப் ஒட்டகப்படை 1976 முதல் குடியரசு தின அணிவகுப்பில் தொடர்ந்து பங்கேற்கிறது. ஒட்டக மேலே சிப்பாய்கள் கம்பீரமாக அணிவகுத்து செல்லும் காட்சி தேசிய மன்றத்தின் பெரும் கவனத்தை ஈர்க்கிறது. ஒட்டகங்களின் மேலே நவீன ஆயுதங்கள் மற்றும் பாரம்பரிய ஆடையுடன் பிஎஸ்எஃப் வீரர்கள் அணிவகுப்பை நடத்துகிறார்கள். ஒட்டகப்படையின் சிறப்பம்சங்கள். ஒட்டக வீரர்கள் பாரம்பரிய ராஜபுர உடையில் அணிவகுப்பில் பங்கேற்கின்றார்கள். ஒட்டகம் சிறப்பாக பயிற்சியளிக்கப்பட்டு அணிவகுப்பில் ஒற்றை வரிசையில் செல்வதற்கான கட்டுப்பாடு வலுப்படுத்தப்படுகிறது. ஒட்டகங்களும் வீரர்களும் ஒரே நேரத்தில் ஒரே நேர்கோட்டில் நடந்து செல்லும் அளவுக்கு துல்லிய பயிற்சி வழங்கப்படுகிறது. பிஎஸ்எஃப் ஒட்டகப்படையின் எதிர்காலம். புதிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் வருவதால் பிஎஸ்எஃப் ஒட்டகப்படையின் பயன்பாடு எல்லைப் பகுதிக்கு மட்டுப்படுத்தப்படுகிறது. இருப்பினும் இந்தியாவில் பாரம்பரியத்திற்கு முக்கியமானதாக உள்ள இதன் அணிவகுப்பு குடியரசு தினம் தொடர்ந்து இடம்பெறும் வாய்ப்புள்ளது. ஒட்டக வீரர்கள் பயிற்சியை மேம்படுத்துவதற்காக புதிய பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பிஎஸ்எஃப் ஒட்டகப்படை இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகிறது. பாலைவன எல்லை பாதுகாப்பின் அதன் பங்கு அமோகமானது. குடியரசு தின அணிவகுப்பில் ஒட்டகப்படை பங்கேற்பது இந்தியாவின் பல்வேறு கலாச்சாரங்களின் பிரதிபலிப்பாக அமைந்துள்ளது. இந்த ஒட்டகப்படையின் ஒவ்வொரு அணிவகுப்பும் இந்தியாவின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் உலகு காட்டும் முக்கியமான நிகழ்வாகும். பிஎஸ்எஃப் ஒட்டகப்படை தற்போது 1000 ஒட்டகங்களை கொண்டுள்ளது. இது இந்திய பாகிஸ்தான் எல்லையில் முக்கியமாக 2500 கிலோமீட்டர் எல்லைப்பகுதியை பாதுகாக்கிறது. 2023 முதல் பிஎஸ்எஃப் ஒட்டகப்படை இந்தியாவின் பெருமை, வீரத்தையும் பாரம்பரியம் ஆகியவற்றின் சின்னமாக என்றும் விளங்கும். ஜெய் ஹிந்த்.